அண்ணே விநாயகர் சதுர்த்திக்கு டொனேஷன் என்னண்ணே? இல்லைண்ணே இல்லை சும்மா சொல்லுண்ணே, என்ன கேட்காந்தியா? இல்லைண்ணே எப்படியாவது கஷ்டப்பட்டு விநாயகர் சிலை வச்சலான்னு பார்த்தோன்னே. ஆனால் நீ கஷ்டப்படுற பார்த்தா விநாயகரே சிலை வேணான்ட்டாருண்ணே. சரி வரண்ணே. சரிண்ணே சரி. அம்மா விநாயகர் சதுர்த்திக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கம்மா, யாரா போடுங்கம்மா. வீட்டுக்கு வந்தாலும் இந்த போடு போடுது, வீட்டுக்காரன் இந்த போடு போடுவான். எனக்கு தெரிஞ்சு உன் புருஷன் நைட் ஷிஃப்ட் தான் பார்ப்பான்னு நினைக்கிறேன். நைட் ஷிஃப்ட் வந்தா பகல் ஷிஃப்ட் வந்தானே? அம்மா டொனேஷன் பொருளா வேணாமா, காசா இருந்தா போடுமா. அடி பாவி, தை பேர் என்ன தை? முப்பாத்தா எழுதிக்கடா. பழைய சொத்துக்கு பச்சை மிளகா கடிச்சிட்டு குடிக்கிறவ இன்னைக்கு 500 ரூபா கொடுக்குறா. கடவுளை வச்சு ஏமாத்துறாங்க, இல்லை கடவுளாவே வந்து ஏமாத்துறாங்க. அண்ணா வீட்டில் இருண்ணே. நீயா? நானே தான். நீயா பேசியது அது தளபதி விஜய். பக்கத்துல இருக்க ஜோதிகாவா? இது பேரிக்கா சப்பாட்டுக்கு கூட்டி வந்தேன். அண்ணே விநாயகர் சதுர்த்திக்கு செலவு வைக்கிறோம்ண்ணே. எங்க வைக்கிறீங்க? இது முருகன் கோயில். முட்டா பையில என்ன கேள்வி கேட்குற நீ? விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் கோயில செலவு வைப்பாங்க. சரி, நல்ல விஷயம் தானே? ஆமா, அது நல்ல விஷயம் தான். உங்களால முடிஞ்ச ஏதாவது டொனேஷன் எதுவும் கொடுத்து என்ன போடுங்க சார். இது இந்தியாவிலே நம்ம தான் பெரிய செலவு வைக்கிறதா ஒரு பிளான் கமிட்டியில போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து போடுங்களே. செருப்பு எந்த அளவுக்கு செலவழிக்கிறீங்க? அண்ணா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு 500 அடிக்கு செலவழிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம்ண்ணே. இவ்வளோ பெரிய சிலை எங்க கரைப்பீங்க? நம்ம உலகத்துல மிகப்பெரிய கடல் பசிபிக் கடல் தான். அங்கே கொண்டு போய் கறக்கலாம். நானும் கடல் துறை அமைச்சரும் ஒரு பிளான் போட்டிருக்கோம். உங்களால முடிஞ்ச ஒரு 5000 10,000 இருக்கும். ஏண்டா குழந்தைக்கு பால் டப்பி வாங்க சொல்லி 10 நாள் ஆச்சு. வெளியில என்னடா வெட்டி வச்சு உள்ள வாடா. ஏண்டா புள்ளைக்கு 10 ரூபா கொடுத்து பால் டப்பா வாங்க முடியாத வக்கத்தா பையனி அடுத்தவன் கொண்டாடிக்கு 500 ரூபா கொடுக்குறீங்களோ? இந்த பரிசு எப்படியாவது காப்பாத்திரியா? ஐயா வெயில நாங்க காஞ்சிட்டு இருக்கோம், உள்ள யாரும் மேய்ஞ்சிட்டு இருக்காது. விநாயகர் சதுர்த்திக்கு டொனேஷன் கேட்டு வந்திருக்கீங்க ஐயா. அண்ணே காசு வரல போனேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்ற? நான் தான் சொல்லணும். ஏன்பா தம்பி, இந்த வீட்டுல பெரியவன் நானா இவனா? இவனுக்கு நான் தான் அப்ப நான் தானே பெரியவன். இருந்துட்டு போய் அதுக்கு என்ன வேணா சொல்ற? அப்ப என்ன சின்னவங்கிறியா? இது என்னடா இலவசமா இருக்கு? அண்ணே பெரியவங்கிறது வயசுல இல்ல, நம்ம நடந்துக்கிறத பொறுத்தான். கொஞ்சம் வேணுமா? ஏயோ உன் சண்டைலாம் ஐயா முதல்ல டொனேஷன் இருந்தா போடியா. சரிப்பா, என்ன செலவு வைக்க போறீங்க? பெருமாள் செலவு வைக்க போறோம். பெருமாள் சிலையா? ஆமா. என்ன கேள்வி கேட்கிற? விநாயகர் எங்க செலவு வைக்க போறீங்க? அமெரிக்காவுல. அமெரிக்கா வைக்க போறீங்களா? என்ன தம்பி நக்கலா? பொழந்துருவான். சும்மா பெருசா ஏதாவது போடுவார். ஆனா என்ன நம்ம ஊர்ல தானே வைக்க போறோம். உங்களால முடிஞ்ச ஒரு காசை கொடுத்தீங்கன்னா டொனேஷன்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சொல்லு, பெரியவன் யாரு? அத்தாடி அத்தாடி மேல சுத்தி வளைச்சு அங்கேயிருந்து நிக்கிறான். நீயே பெரியவனா இருந்து போனேன், ஏதாவது இருந்தா போனேன். உச்சி வெயில் மண்டைய புழக்குது. நான் தானே? ஐயோ பெரியவன் நீந்தாயா? ஏதாவது டொனேஷன் இருந்தா கூடியா? நான் தானே? பெரியவன் நான் சொல்றேன். பணம் இல்ல போடா. இல்ல போடா. உனக்கு இல்லேன்னு சொல்ற ஒரு வார்த்தைக்கு எம்பூட்டு விளையாட்டு கட்டுறாங்க. நம்மளெல்லாம் பார்த்தா நான் காசு தரேன். சரிப்பா சரிப்பா கொடுப்பா. காசு தான் பேர் மைக்ல சொல்லுவீங்களா? மைக்ல இல்ல மண்டப பூரா உங்க பேர் நீங்க கொடுங்க. மைக்ல சொல்லுங்க. அப்பா காது கேட்க மட்டும் சொல்லுங்கண்ணே. உங்க அப்பா எங்காவது அறுத்தாவது பிரச்சனை இல்ல. ஒன்னால முடிஞ்சது கூட. சரிண்ணே. பக்கத்து வீட்டுக்கார எவ்வளவு கொடுத்தான்? அவர் என்ன ஒரு 500 ரூபா கொடுத்தாருப்பா. 500 ரூபா கொடுத்தானா? இல்ல நான் 1000 ரூபா தரேன். நம்ம என்ன காசு வாங்கி பழக்கம்? அவன் எப்படி 1000 ரூபா கொடுக்கும்? 1500. அவன் எப்படி 1000 கொடுக்கலாம்? 2000. நான் என்ன சொம்பையா? இந்த 2000 ரூபா. 2000 3000. 3000 இந்த 4000 ரூபா வச்சுக்கோ. 5000 ரூபா வச்சுக்கணே. என் பொண்டாட்டி தலையை அடமானம் வச்சா உனக்கு காசு கொண்டு போறேன். நீ விழுந்துடாத, ஓந்தலை அடமானம் வச்சிருப்பாங்க. அவன் கிடக்குறான். டேய் அங்க இருந்து காசு வாங்குறா. அப்பா நான் இல்ல எல்லாம் உங்ககிட்ட. என்ன சதுர்த்தி டொனேஷன் கேட்டு வந்திருக்கோம். அண்ணே
விநாயகருக்கு நீங்க நல்லது பண்ணினா உங்க கடையோட சேர்த்து உங்க குடும்பம் குட்டியோட சேர்த்து நீங்களும் அப்படி நல்லா இருப்பீங்கன்னா உங்களால முடிஞ்ச உதவி பண்ணீங்கன்னா. தம்பி உனக்கு முன்னாடி 5 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அவன் அதுக்குள்ள நமக்கு முன்னாடி வந்துட்டு போனவன் இதே பொழப்பா தெரியுறானுவா பண்ணுவா. நீங்க பணமா கூட தர வேணானே, பொருளா கொடுத்தீங்கனாலும் நாங்க வாங்கிக்குவோம். அப்பெல்லாம் தர முடியாது தம்பி. தர முடியாதா? ஏன்னா பொசுன்னு தர முடியாதுன்னு சொல்ற. யாருக்கு என்ன செய்யற? உன் அப்ப விநாயகருக்கு செய்யற. விநாயகருக்கு நல்லது செஞ்சேன்னா உன் மாமியா நல்லா இருக்கும், உன் மாமியா நல்லா இருப்பா, உன் மாமனார் நல்லா இருப்பாரு, உன் மாமனார் நல்லா இருந்தா உன் மச்சினிச்சி நல்லா இருக்கும், உன் மச்சினிச்சி நல்லா இருந்தா உங்க அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கும், உன் பொண்டாட்டிக்குள்ள ஊரே நல்லா இருக்குங்க. ஏய் எனக்கு நீ கல்யாணமே ஆவலடா. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி பாக்குது. இந்த நான் வளவலும் பேச்செல்லாம் இழுக்க ரொம்பலண்ணே. 2 நாள் தெருவா சுத்தி ஒரு சின்ன பிள்ளையார வாங்கி அத்த 5 பேருக்கு அண்ணா பண்ண முடியுமே. 5 பேரா? யாரா? அப்ப இது நான் என் செயலாளர், என் கமிட்டியில 3 பேர். அண்ணே அண்ணனே அண்ணே இந்த அண்ணே சிங்கம்பட்டிக்காரங்களை விட நம்ம பெருசா பிள்ளையார் பண்றது நம்மளோட பிளானே. என்ன போன வருஷம் அந்த சிங்கம்பட்டிக்காரங்க பெரிய செலவு வச்சுன்னு சொல்லி ஊர் 1.5 வாரமா ஊரே அதை பத்தின பேசுனியா? அதெல்லாம் நாங்க இந்த இளைஞர்களை நெஞ்சில அதை எப்படி தாங்கிட்டாங்க. அடுத்த வருஷம் அப்படி பெருசா பண்ணணும்னா யாருக்கு பண்றோம்? உங்களுக்கு பண்றோம். நாளைக்கு சாப்பிட்ற கிழவனுக்கு பண்றோம். நாளைக்கு வர போற அந்த புள்ள குட்டிகளுக்கு பண்றோம்ங்க. இது எதுக்கு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அண்ணே இந்த வருஷம் நம்ம அவங்கள விட பெருசா செலவு வச்சு இந்த இந்தியாவே மிரள வரதான் நம்மளோட ஐடியா. என்ன சொல்றியா? ரொம்பலாம் வேணாம், உங்களால முடிஞ்சதை ஒரு 5000 10,000 நீங்க கொடுங்க. காசு கொடுத்தா என் பேர் மைக்ல சொல்லுவீங்களா? காலையில 6 மணிக்கு உங்க பேர் தானே மைக்ல சொல்லுவோம். 6 மணிக்கு சொல்லாத தம்பி, எல்லா பேரும் தூங்குவாங்க. 8 மணிக்கு சொல்லு. பேருக்கு பிறந்த பேப்பையில சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டுப்பா. என் பேரை மட்டும் நோட் பண்ணிக்கப்பா. சொல்லுங்க எழுதுறேன். சிவகுரு தங்கநாதர் பிள்ளையார் வட்டி தச்சு குமரேசன் பிள்ளை குமரகுரு மட்டி மாரியப்பன் சட்டி மாரி ஜல்பராஜன் லோகேஷ் கனகாசன் சுவாமி கௌதம் மேனன் மணி எத்திரியல் ராகவன் பாலசமுத்திரக்கணி ஐயா. நோட் பண்ணிட்டீங்களாப்பா பேரை? அண்ணே நான் ஒரு வாட்டி இந்த பேரை சொல்லணும். என்னப்பா இதை கூட நோட் பண்ண மாட்டீங்களா? ஒரு பேரை கொடுத்து மனப்படம் பண்ணா வைக்கலாம், ஒரு பேராகிராஃபை கொடுத்து நீ மனப்படம் வைக்கணும். எப்படி ஆகிறது? நோட் பண்ணலையா? நோட் பண்ணியா? சிவகுரு தங்கநாதன் பிள்ளை பிள்ளையார் வட்டி தச்சு குமரேசன் பிள்ளை குமரகுரு மட்டி மாரியப்பன் சட்டி. ஏண்டா விநாயகர் சதுர்த்திக்கு செலவு வைக்கிறோம்னு வீடோட வசூல் பண்ணீங்களாடா? விடிஞ்சா விநாயகர் சதுர்த்தி எங்கடா விநாயகரே காணா? உங்க அண்ணன் எங்கடா முதல்ல? அபிஷ்டோ அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க கொடுத்தது வெறும் 50,000. எங்க அண்ணன் ராப்பகலா 2 நாளா உட்காந்து 80,000த்துக்கு உழைச்சிட்டு இருக்காரு. வாங்க காட்டுறேன். ஆமா நின்னுங்கடா போக்கத்த பையனுங்களா. அண்ணே என்னடா பிள்ளையார பார்க்கணும் மாமா. ஓ அப்படியா விஷயம்? இருங்க வரேன். கணபதி பாப்பா ஓடியா. ரெண்டு நாள் பந்தல போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடையில கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாரா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். போற வழியில ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார். இதுக்கு தாண்டா யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்றது.